Okay. A few moments later. Boy, what the hell, boy? Bruh. மிகு உறுப்பினர், நீங்கள் அமைச்சராக இருந்தபோது மானிய கோரிக்கைகளுக்கு என்ன பதில் சொல்லணும், அப்படி அதே நினைவோடு நீங்கள் செய்த சாதனைகள் எல்லாம் அரசினுடைய அமைச்சரை போல விளக்கி கொண்டிருக்கிறீர்கள். இப்போது இருக்கிற மானிய கோரிக்கையின் மீது உங்கள் கருத்துக்களை நீங்கள் விரைவாக சொல்லும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த அவமானம் உனக்கு தேவையா? மாண்புமிகு உறுப்பினர், நீங்கள் அமைச்சராக இருந்தபோது மானிய கோரிக்கைகளுக்கு என்ன பதில் சொல்லணும், அப்படி அதே நினைவோடு நீங்கள் செய்த சாதனைகள் எல்லாம் அரசினுடைய அமைச்சரை போல விளக்கி கொண்டிருக்கிறீர்கள். இப்போது இருக்கிற மானிய கோரிக்கையின் மீது உங்கள் கருத்துக்களை நீங்கள் விரைவாக சொல்லும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். சொல்லி அதை முடிச்சிடுறேன். நம்ம பெருமை நம்ம பேசி ஆகணுமே. நம்ம இன்ஜினியரை பற்றி தானே சொல்றேன். நம்ம இன்ஜினியர் தான் அங்க, அந்த இன்ஜினியர் தான் இங்க. இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? இரண்டாம் முறை சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய எங்களையும் கொஞ்சம் கனிவோடு பார்த்து, அனைவருக்கும் தான் சொல்லிருக்காங்க. வாகனம் என்பது முதல், ஏன்னா மாரிமுத்தானெல்லாம் கோச்சிக்கிறாங்க. அனைவருக்கும் தான் சொல்லியிருக்காங்க. வாகனம் அனைவருக்கும் தான். முதல் முறை சட்டமன்ற உறுப்பினர் இல்ல அனைவருக்கும் கோபி. மிக்க மகிழ்ச்சி, நன்றி. அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் நன்றியை தெரிவித்துக். இப்ப அடிக்கிறதுக்கு பாஞ்சு வராரு, கையை வாங்கிட்டு வராரு. இவர் மீது நீங்க தகுந்த நடவடிக்கை எடுக்கணும் என்பதை நான் கேட்டுக்கொள்கிறேன். முன்வரிசைக்கு வரப்ப நீங்க பேசுறது மட்டும் தான் தெரியுது லைவ்ல. அவங்க பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. அவங்களையும் சேர்த்து காட்டுங்கன்னு சொல்றாங்க. ஒருவேளை அந்த லைவ்ல ஸ்பிளிட் பண்ணி அவங்களையும் சேர்த்து காட்டலாம். ஏன்னா பொதுமக்கள் நிறைய பேர் அவங்க என்ன மாதிரி, ஏன்னா வெளியில பண்ற இதுகள் வேற, பட் உள்ளே அவர்கள் முன் வரிசைக்கு வர்றதையும் பொதுமக்கள் பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஏன்னா சட்டசபையில் எவ்வளவு தூரம் அநாகரிகமா நடந்துக்கிறாங்களோ அதையும் பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. அதற்கும் சேர்த்து நீங்க லைவ்ல அவங்களையும் சேர்த்து காட்டணும்னு ஆசைப்படுறோம். எல்லாவற்றையும் நீக்க வேண்டிய அவசியம். சட்டசபையில மாண்பை வாய்ப்பு தரோம். நடுவுல கத்துறது, நடுவுல பேசி முடிச்சுக்கிட்டோம். அவர் பேசி முடிச்சுக்கிட்டோம். முதல்வர் பேசுறப்ப குறுக்கிடுறது, இதெல்லாம் தேவையில்லாத விஷயங்கள். இது காலகாலமா பேசிட்டு வந்த விவாதங்கள் தான். அதை உடனே நீக்க, ஆய்வுக்கு எடுத்துக்கிட்டு நீக்கலாம். நன்றி. மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே, என்ன வார்த்தை இது? பைத்தியம் மாதிரி பேசுறாங்கன்றாங்க. இதைத்தான் சட்ட அமைச்சர் சுட்டி காட்டுறாரு. உரிமையில் பேசுவது, வாடா போடா என்ன பேசுவது, இந்த மரபுக்கு விரோதமான வார்த்தைகளை பேசுவது, இதையெல்லாம் அவர்கள் தவிர்க்க வேண்டும். இந்த சைடு கண்ட்ரோல் பண்றதுக்கு வெற்றி தலைவர்களுடைய ஒரே ஒரு கடைக்கன் பார்வை போதும். ஆனா எல்லாரும் கேட்டுக்கொள்ளுங்க, நேரலை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். என்ன வார்த்தை அது? சபைக்கு இல்ல இது ஏற்றுக்கொள்ள முடியாது, தவறான வார்த்தை. நீ வேணா சண்டைக்கு வாடா, வந்து பாடுறா, இப்ப அடிக்கிறதுக்கு பாஞ்சு வராரு, கையை வாங்கிட்டு வராரு. இவர் மீது நீங்க தகுந்த நடவடிக்கை எடுக்கணும் என்பதை நான் கேட்டுக்கொள்கிறேன். மூத்த உறுப்பினர் சொன்னாரு, நீங்களாவது ஒழுங்கா கட்டுங்க, நாங்க குறை சொல்லக்கூடாது அப்படின்னாரு. நாங்க எது செஞ்சாலும் சரியாதான் நாங்க செய்வோம். நீங்க ஐயோ கையோலாம் என்னாதீங்க. நீங்க நல்லா தெரிஞ்சுங்க. நீங்க ஒண்ணு நல்லா தெரிஞ்சுங்க உறுப்பினர்லாம், நீங்க கொஞ்சம் நல்லாவே தெரிஞ்சுங்க. இனி நீங்க கனவு கண்டா கூட இனிமேல் பட்டு நீங்க ஆட்சிக்கு வர முடியாது என்பதை தெளிவா சொல்லிக்கிறோம். புரியுதுங்களா? நீங்க இல்ல நீங்க அவரு மாண்பு உறுப்பினர் அவருக்கு என்ன சொன்னாரு, நீங்களாவது குறை சொல்லாத அளவுக்கு கட்டுங்கன்னு சொன்னார். அதை தான் நாங்க சொல்றோம். கண்டிப்பாக நாங்க தரமானதமா தான் கட்டுவோம். அதுக்கு தான் இந்த 5 லட்சம் ரூபாய்.
காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன்.